மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். It's a joy to meet you all again. ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given us a blessed day. பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிற நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given us the day of Pentecost. ஹல்லேலூயா. Hallelujah. ஆவியானவரை நினைத்து To remember the Holy Spirit பரிசுத்த ஆவியானவரால் நான் இன்னும் நடத்தப்பட வேண்டும். and to be even more led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் என்னை இன்னும் ஆளுகை செய்ய வேண்டும். And for the Holy Spirit to guide me more. என்னை மாத்திரமல்ல, Not just me, எங்களுடைய சபையை நடத்த வேண்டும் என்று சொல்லி but our church also. பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களுக்குள்ளே நம்மை மீண்டுமாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு நாட்கள். It's the day to submit ourselves more into the hand of the Lord again. பாருங்க, ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I want to share something with you. நல்ல ஜூலை மாதம் வந்தாலே, When the month of June and July நான் comes, இப்போ இந்தியாவுக்கு போகிறேன். now I go to India. திருநெல்வேலி தூத்துக்குடியிலிருந்து வந்தவங்களுக்கு தெரியும். People from Tirunelveli and Thuthukudi know. குற்றாலத்துல நல்ல சீசன். குற்றாலம் கேள்விப்பட்டிருப்பேன். It's the time for the Kutralam யாராவது Falls. போயிருப்பீங்களான்னு தெரியல. Has anyone of you visited the place? நல்ல ஒரு அருமையான பகுதி. It's a beautiful place. நாங்க எல்லாரும் விரும்புகிற பகுதி. We love it so much. தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேர் அந்த இடத்தை ரொம்ப விரும்புவாங்க. Everyone in Tamil Nadu love that place so அதுல much. மெயின் ஃபால்ஸ் என்று சொல்லப்படுகிற மெயின் அருவி ஒன்று உண்டு. There is the main falls there. அதுல அநேக மக்கள் குளிக்க போவாங்க. A lot of people go to take a shower there. ரொம்ப உயரமான இடத்திலிருந்து தண்ணி விடும். The water would pour from a very huge அந்த height. அருவியில குளிப்பது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். It's a really great experience to enjoy that falls. அந்த அருவியில நிறைய பேர் குளிக்க போவாங்க. Many people go there to enjoy the water. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, உடம்பு முழுவதும் எண்ணெயை தேய்ச்சிருவாங்க. Some people like they cover themselves with oil. நல்ல எண்ணெயை தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சிட்டு குளிக்கிறதுக்கு ஆயத்தப்படுவாங்க. They would apply oil from the top of their head to their foot and then go take bath. சிலர் மருந்து, அந்த ஆயுர்வேத மெடிசின் எல்லாம் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ரெடி ஆவாங்க. Some people even use Ayurvedic medicines before they go into that water. பாருங்க, இப்படி எண்ணெயை தேய்ச்சி நிறைய மக்கள் ரெடி ஆவாங்க. And a lot of people get ready by applying oil on them. அந்த அருவிக்கு பக்கத்துல போக போக As they go near the falls, ரொம்ப குளிர்ந்த காத்து, வேகமா பலமான காத்து வீசும். there it would be a very cold wind up there. மாத்திரம் இல்ல, அந்த அருவியினுடைய சத்தம் ரொம்ப பலமா கேட்கும். Not just that, but the sound of the falls itself is so huge. இப்ப எண்ணெயெல்லாம் தேய்ச்சாச்சு. Now I have applied all the oil. தலை ஃபுல்லா எண்ணெயா இருக்கு. My head is fully drenched in oil. குளிச்சா தான் எண்ணெய் போகும். Only if I go and take bath I can ஆனா பக்கத்துல போக போக கை நடுங்குது. But as you start going near, your hands will shiver. இங்க நெஞ்சில படபடன்னு அடிக்கும். Your heart will also start beating fast. இப்ப பாருங்க, பக்கத்துல போவாங்க. They would go near the place. அப்படி எண்ணெய் தேய்ச்ச எல்லாரும் Everyone who has taken the oil அந்த bath, அருவியில நடு பகுதிக்கு சென்று குளிக்க மாட்டாங்க. they don't go to the center of the falls. எல்லாராலையும் போயிட முடியாது. Not everyone can go there. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, Some people, அந்த ஓரத்துல கொஞ்சமா தண்ணி விடும். there will be little water at the edge. அதிலே நின்னு சந்தோஷப்படுவாங்க. They would just stand there and be happy. இதுல குளிச்சாலே போதும். They would be satisfied just for that. இன்னும் கொஞ்சம் உள்ள போவாங்க. Some people try to go a little bit near. அது மாத்திரம் போதும், லேசா தண்ணி விடும். And they will be satisfied with little bit more water. ஆனா கொஞ்சம் பேர் மாத்திரம் But there's a very little amount of people. நடு பகுதியில நின்னு குளிப்பாங்க. They go to the very center of the falls. ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? There's a word that says every step is like a thunder. ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி என்ன தலையில அந்த தண்ணி விடும். That's how you will feel when the water falls on your ஆனா head. நடுப்பகுதியில குளிச்சவங்க But only those who go to the center part, அந்த இடத்தை விட்டு அசையவே மாட்டாங்க. they won't move away from the place. அவ்வளவு சுகமா இருக்கும். It is that kind of an enjoyment. இதெல்லாம் கூட ஏத்துக்கலாம். We can accept all of this. ஆனா ஒரு சிலர் உண்டு, But there are few others. அருவிக்கு பக்கத்திலே வராம They won't even go near the falls. ஒரு கப்பை வச்சுக்கிட்டு They would have a cup in hand அந்த வழிஞ்சு போற தண்ணியில ஓரத்துல நின்னு குளிச்சிட்டு இருப்பாங்க. and they would take the water by the cup and try to take bath. அந்த அருவியில குளித்தவர்களில் But only those who have taken யார் water from நடுவுல falls, நின்னு குளித்தாங்களோ and especially those who have gone to the center of the அவங்க place, தான் பாக்கியவான்கள். only they are more blessed. பரிசுத்த ஆவியானவர் The Holy Spirit பெருங்காற்றாய் வீசிக் கொண்டிருக்கிறார். is blowing as a huge wind. பெரு வெள்ளமாய்
ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். He is like a huge flood. நீங்க ஓரத்துல நின்னும் குளிக்கலாம், You can stand at the edge. ஓரத்துல நின்னும் அனுபவிக்கலாம், You can enjoy him just from the edge, தொட்டு பார்த்துட்டும் அனுபவிச்சு விட்டுறலாம். or you can just touch him, feel it and leave it. வருஷத்துக்கு ஒரு தடவை பெந்தேகோஸ்தே ஆராதனைன்னு வந்து எட்டி பார்த்துட்டு விட்டுறலாம். Or you could say once a year Pentecostal service and just peep in and go. இதெல்லாம் வேண்டாம், பரிசுத்த ஆவியானவரை நான் தூரத்துல இருந்து நான் பார்த்து கொள்கிறேன்னு ஒரு கப்பை வச்சு தூரத்திலேயே அனுபவிக்கலாம். Or you could say you could stand very far away and with a cup you could just ஆனா experience என்ன a little bit of him. முழுவதுமாய் தினமும் நிரப்புன்னு சொல்லி அவர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்னை முழுவதுமாய் தொடுறதுக்கும் என்னை ஒப்பு கொடுக்க முடியும். But you can also like open your heart to him that every day you'll be drenched fully by his இந்த ஆராதனையினுடைய கேள்வி இதுதான். This is the question for today's service. ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். The Holy Spirit is being poured continually. ஓரத்துல இருக்கிறேனா, Am I at the edge, தூரத்துல இருக்கிறேனா, or am I far away, அல்லது அவருக்கு நடுமையத்துல இருக்கிறேன்? or am I in the center of him? நான் சொல்லுவேன் விசுவாசத்தோட, I can say with faith, எல்லா ஆராதனைகளும், not all service, எல்லா ஞாயிறு ஆராதனை, not all Sunday service, பெந்தேகோஸ்தே ஆராதனை, all Sunday service is the Pentecostal Sunday சொல்லுங்களேன், service. எல்லா ஆராதனையும் All Sunday service பெந்தேகோஸ்தே ஆராதனை. is Pentecostal ஒரு service. சில காரியங்களை சொல்லிவிட்டு I'm going to share a few things with you. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தை மாத்திரம் சீக்கிரமாய் தியானிக்க போகிறோம். We're going to meditate from the book of Acts chapter 2. 3 காரியங்களை மாத்திரம் நான் சுருக்கமாய் உங்கள் மத்தியில வைத்து நான் ஜெபிக்க I'm விரும்புகிறேன். going to share 3 things with you and we're going to pray. பெந்தேகோஸ்தே என்று சொல்லப்படுவதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of the day of Pentecost? பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தைக்கு இருக்கிற அர்த்தம் என்றால் 50 என்று பெயர். The word Pentecost means 50. 50 என்று பெயர். It is called 50. இது 2 விதங்களில புரிந்து கொள்ள முடியும். We can understand it in 2 ways. புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தில In the days of the New Testament, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். the Lord Jesus Christ rose again from the dead. அவர் உயிரோடு எழும்பின பிறகு After he resurrected from the dead, 40 நாள் அநேக மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். he showed himself alive to all the people for 40 அநேகரை days. சந்தித்தா நம்ம ஏற்கனவே நம்ம தியானம் பண்ணி இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி We have already meditated this from Acts chapter 1 verse 3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். After his suffering, he showed himself alive with infallible proofs for 40 பாருங்க, days. அதன் பிறகு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். After this, he was taken to the அந்த kingdom of God. எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளிலிருந்து 10வது நாள் And the 10th day from the day he went back to heaven, பெந்தேகோஸ்தே திருநாள். it is the day of Pentecost. எடுத்துக்கொள்ளப்படும் போதுதான் அவருக்கு வாக்கு பண்ணினார். Only when he was taken up, he promised. பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்கள் என்று வாக்கு பண்ணினார். He said, wait for the Holy Spirit. அவர்கள் 10 நாள் காத்திருந்தார்கள். They waited for 10 days. அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்தது. And the day of Pentecost came. இது புதிய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பமான ஒரு பழக்கம் அல்லது ஒரு வழக்கம் அல்ல. It is not something that started in the New Testament. ஏற்கனவே இது யூத மக்களாலும் யூத பாரம்பரியத்தினாலும் அவர்கள் ஏற்கனவே கொண்டாடி கொண்டே வந்த ஒரு பண்டிகை. But this day was a feast celebrated by the Jews from the very old days. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையினுடைய இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், Now, there's another meaning for this day of இந்த Pentecost. பெந்தேகோஸ்தே நாள் எதை குறிக்கிறது? பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தின்படி What does this day of Pentecost signify according to அவர்களுக்கு the Old பெந்தேகோஸ்தே Testament? அந்த அனுபவம் வந்து கட்டளைகள் அவர்களுக்கென்று மோசே மூலமாக ஆண்டவராகிய கர்த்தர் கட்டளை கொடுத்ததை அவர்களுக்கென்று குறிக்கிறது. The feast of Pentecost was a command from the Lord through Moses. அது கட்டளை கொடுக்கப்பட்ட நாள். It was the day of the command. மாத்திரமல்ல, அதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. Not just that, it's also called, அது முதற்கனிகளின் பண்டிகை. it is the feast of the first fruits. லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் நாம் அதை பார்க்க முடியும். We can see this in the book of அதை Leviticus நான் chapter சீக்கிரத்தில் 23. நாம தியானம் பண்ண We are போகிறோம். going to meditate that also. முதற்கனிகளின் பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It's called the feast of the first fruits. இந்த பண்டிகை அவர்கள் 50 நாள் கொண்டாடினார்கள். They celebrated this day for 50 days. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே This is in the Old Testament days. ஜனங்களுக்கென்று This for the people. இஸ்ரவேலரை வழிநடத்துவதற்கென்று When the people of Israel were led by மோசேயின் Moses, மூலமாக through Moses, சீனாய் மலையிலே கர்த்தர் கட்டளைகளை கொடுத்தார். God gave a lot of commands to Moses in the Mount of Sinai. அதை நீங்க அதை பார்த்திருப்பீங்க அல்ல வாசித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். We must have known that. அக்கினி மூண்டது. There was fire. மலையை சுற்றிலும் அக்கினி மூண்டது. There was fire all around the mountain. யாரும் மலைக்கு பக்கத்துல வரக்கூடாது. No one was allowed to touch the மோசே mountain. மாத்திரம் மலையில இருக்கணும். Only Moses was allowed. ஒரு நடுக்கம் உண்டானது. It was a terrible day. அந்த கமாண்ட்மென்ட், அந்த கட்டளைகள் மோசேயின் இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது. That is
how Moses received those commandments from the Lord for the பழைய people of ஏற்பாட்டிலே Israel. கட்டளை கொடுக்கப்பட்டதை கொண்டாடுகிறோம். We celebrate the day of the commandments in the Old Testament. புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். In the New Testament, the Holy Spirit was given. நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒரு காரியத்தை சொல்லி செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். I'm going to share something and then we'll go to the message. பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார் என்று சொல்லுவதின் மூலமாக By saying that the Holy Spirit was given on the day of அதுக்கு முன்னாடி Pentecost, பரிசுத்த ஆவியானவரே இல்லையாங்கிற கேள்வி எழுப்ப முடியாது. it does not mean that the Holy Spirit did not exist before ஏன்னா that. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் Because the God we worship, ட்ரையூன் காட், திரித்துவ தேவன். He is a triune God. திரித்துவ தேவன். He is the triune God. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் In English it said, God the Father, பிதாவாகிய கடவுள், the God the Father, God the Son, குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள், Holy Spirit, God the Holy Spirit, God the Father, God the Son, God the Holy Spirit. இந்த திரியேக தேவனை தான் நீங்களும் நான் என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். it is this triune God that we worship. ஆகிய இந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் என்றால் What is this kind of இந்த experience? பெந்தேகோஸ்தே நாளிலே On the day of Pentecost, சபையின் அனுபவமாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். it was given as an experience to the church. சபையின் அனுபவமாக மாத்திரமல்ல, Not just an experience to the ஒவ்வொரு church. மனுஷனுக்குள்ளே தனிப்பட்ட ஒரு அனுபவமாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். Holy Spirit was given as an exclusive experience for every இந்த human. பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2ல கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து Since the day of Pentecost, ஊழியம் ஆரம்பிக்கிறது. ministry began. இதுக்கு முன்னாடி ஊழியம் செய்தார்கள். Even before this they did இதுக்கு ministry. முன்னாடி ஆண்டவர் அநேக இடங்களுக்கு சிஷ்யர்களை அனுப்பியிருந்தார். Even before this Jesus has sent his disciples ஆனா to many இதற்கு places. பிறகு But after the day, அவர்கள் ஊழியம் செய்யும்போது the way they did ministry, சபை பெருக ஆரம்பிக்கிறது. the church started to increase. சபை வளர ஆரம்பிக்கிறது. The church started to grow. ஆகவே இதுதான் இதனுடைய பின்னணி. This is the இந்த background. காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு Let's keep this all in mind. ஒரு சில 3 காரியங்களை உங்கள் முன்பாய் வைத்து ஜெபிக்கலாம். And we are going to see 3 things and pray. முதலாவதாக The firstly, பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படும்போது, when we say the day of Pentecost, பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் என்று சொல்லப்படும்போது, when we say the experience of the Holy Spirit, முதல் கட்டளை, the first command, முதல் காரியம், the first thing, அப்போஸ்தல நடவடிக்கைகள் the book of Acts, 1வது அதிகாரம் chapter 1, 5வது வசனம் சொல்லுகிறது. and verse 5 says, நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். and he commanded them not to depart from Jerusalem, but to wait for the promise of the Father. முதல் காரியம், Firstly, ஆவியானவரை குறித்து தியானிக்கும் போது, when we meditate about the Holy Spirit, பெந்தேகோஸ்தே நாளின் காரியத்தை குறித்து தியானிக்கும் போது, when we meditate about the day of அந்த ஒரு Pentecost, வார்த்தையை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். we need to note this one word. காத்திருங்கள். It says wait. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். Wait for the promise of the Father. உங்களுக்கென்று ஒரு நாள் வருகிறது. Your day is coming. உங்களுக்கென்று நான் ஒரு நாளை நான் குறித்து The வைத்திருக்கிறேன். day has been appointed for you. அந்த நாள் வரும் வரைக்கும் நீங்க காத்திருங்க. You need to wait for that day. எருசலேமை விட்டு போகாதிருங்க. So don't depart from உங்க Jerusalem. கவனம் முழுவதும், Let all your attention, உங்க சிந்தனை முழுவதும் all your thoughts, இந்த காத்திருக்கிறதின் மேலே இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். let it be upon waiting. பாருங்க, இந்த காத்திருங்கள் என்ற வார்த்தைக்கு பின்பாக அநேக ரகசியங்கள் இருக்கிறது. There are so many secrets behind this word wait. ஒருவேளை இன்றைக்கு இருக்கிறதுல ரொம்ப கடினமான ஒரு காரியம் It's one of the most difficult things to do. காத்திருக்கிற ஒரு காரியம். It is to wait. பாருங்க, கன்சியூமர் மார்க்கெட்ல, இந்த மார்க்கெட்டிங் உலகத்துல When we come into the world of marketing, ரொம்ப அதிகமாய் கமர்ஷியல் ஆகிறது என்ன தெரியுமா? what is the most commercialized thing? எதை வைத்து ரொம்ப கார்ப்பரேட் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறார்கள் தெரியுமா? How do the corporates make money? என்னுடைய உங்களுடைய நேரத்தை வைத்து, It is mainly using our time. உங்களுடைய நேரத்தை வைத்து, It's our time. எங்களுடைய நேரத்தை வைத்து. Our time. இந்த நேரம் தான் அநேகருக்கு பணத்தை கொடுக்கிற. Time is what is making them money. காத்திருக்க என்னால முடியாது. Because I cannot wait. என்னால காத்திருக்கவே முடியாது. I don't like to wait. டிமாட்டன்ஸ்ல காத்திருக்க முடியாது. I can't wait on the உங்களுக்கு நான் ஒரு Timatans. ஆப் கொடுக்கிறேன். I'm going to give you an app. அந்த ஆப் வைத்து நீங்க நடந்து போகிற நேரத்துல உங்க காஃபி ரெடி ஆகி விடுங்க. And you can order your coffee by the time you walk. இல்லையா? எதற்குமே நான் காத்திருக்க முடியாது. I don't like to wait for எனக்கு anything. விசா உடனே வேணும். I want the visa right away. கவர்மெண்ட்டுக்கு தெரியும் And the government knows this. இவர்களால காத்திருக்க முடியாது. That these people can't ஒரு wait. சேனல், எக்ஸ்பிரஸ் சேனல், And they have an express அல்லது channel. ஒரு கிரீன் சேனல், And they have a separate கூட green channel. இவ்வளவு காசு கொடுத்தேன்னா And they ask us to pay நீ extra money. காத்திருக்க வேண்டாம். And they say you don't have to wait. சீக்கிரத்துல நாங்க என்ன செஞ்சிடறோம், கொடுத்து விடுகிறோம். We'll give you everything very quickly. ஒருவேளை ஹோட்டலுக்கு போகிறோம், Or maybe we go to a hotel. இங்கெல்லாம் ரொம்ப பொறுமையா செய்றாங்க.
People here do it with patience. ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டலுக்கு போகிறோம். Let's say we go to a fast food முத கேள்வி restaurant. நம்ம என்ன கேட்போம்னா, What is the first question we ask? சீக்கிரமா வந்துருமா சாப்பாடு? We'll ask them, will you give me something சீக்கிரமா quickly? சாப்பாடு கிடைக்குமா? Can you give me the food அது quickly? நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ரெண்டாவது. We don't care how it tastes. சீக்கிரமா கிடைக்குமா? We just want it right now. பாருங்க, நம்முடைய நேரம் அவ்வளவு முக்கியமானது. Because our time is very important. எந்த மனுஷனுக்கு அந்த நேரத்தை கொடுப்பதற்கு நம்ம யோசிப்போம். We always think about ஆனா the time வேதம் we give to சொல்லுகிறது, people. But the Bible says, காத்திருங்கள். wait. இந்த காத்திருங்கள் என்ற வார்த்தையை This word wait, பழைய ஏற்பாட்டினுடைய காலத்துல நீங்க வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ள முடியும். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 23வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில 156வது பக்கத்தில் இருக்கிற லேவியர் ஆகமம் 23ல சொல்லப்பட்டு இருக்கிற காரியத்தை கவனிக்க போகிறோம். we are going to read from Leviticus 23 about what it says in the Old Testament on எப்படி wait. காத்திருப்பது? How should I wait? பரிசுத்த ஆவியானவருக்கு நான் எப்படி காத்திருப்பது? How do I wait for the Holy Spirit? நான் காத்திருக்கிறேனா? Am I waiting for Him? இந்த சபை ஆவியானவருக்காய் காத்திருக்கிறதா? Is our church waiting for the Holy பாருங்க, இந்த Spirit? 23வது அதிகாரத்துல In chapter 23, லேவியராகமம் 23ல Leviticus chapter ஒரு 23, ஒரு அருமையான சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. there is a very interesting incident. ஒருவேளை அதை வைத்து அதை வாசித்து புரிந்து கொள்ளும் போது ஒருவேளை நீங்களும் நானும் எப்படி பரிசுத்த ஆவியானவருக்காய் காத்திருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள முடியும். By reading and understanding this, we can learn about waiting for God. 23வது அதிகாரம் Chapter 23, 15வது வசனம் சொல்லுகிறது, verse 15 says, நீங்க ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். you need to accomplish a thing. 50 நாளாக ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். You need to do it for 50 days. அது 14வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய காரியம். And it's told about in the verse 14. 15வது வசனத்தை கவனித்து பாருங்க. We'll go to verse 15. 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு, It says, count for yourselves 7 weeks. 7 வாரங்கள் 49 நாள் நிறைவேறின பின்பு, After 49 days are completed, மறுநாளாகிய 50வது நாள் மட்டும், count till the 50th day. நல்லா கவனிச்சுக்கோங்க, அது தமிழ்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு After 7 weeks are completed, 50வது நாள் மட்டும். until the 50th அதனுடைய day. சுருக்கம் என்னவென்றால், What it means is that 1வது நாளிலிருந்து 50வது நாள் வரைக்கும் from the first day till the 50th day, கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். 16வது வசனம். you need to offer a new grain offering to the Lord. 17வது வசனம் சொல்லுகிறது, Verse 17 says, நீங்க எப்படி அதை ஆசரிக்கணும்னா, this is how you should do it. நீங்க நல்ல அப்பங்களை சுட்டு, You need to bake bread. அதுல 17வது வசனத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்கலாம் பாருங்க. நீங்க ஒரு மரக்காலில 10ல் 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையா இருக்கிற 2 அப்பங்களை உங்கள், அடுத்த வசனத்தை கவனிங்க, உங்கள் சொல்லுங்களேன், உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து கர்த்தருக்கென்று முதற்பலனாக கொண்டு வந்து. ஆங்கிலத்தில் கண்டிப்பா வாசிக்கணும். You shall bring from your dwelling 2 wave loaves of 2/10 of an ephah. They shall be of fine flour, they shall be baked with leaven. They are the first fruits to the Lord. உங்க வாசஸ்தலத்திலிருந்து Bring it from your dwelling. நீ அப்பத்தை கொண்டு வந்து, Bring 2 loaves. எப்படி அப்பத்தை சுடணும்னு ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை பழைய நாட்கள்ல And there could be an instruction on how to தானியத்தை do கொண்டு loaves. வந்து They would take the அதை fine flour. இடித்து They would take the grain and அதை grind it மாவாக்கி and make it into flour. அதற்கென்று பிரயாசப்படணும். And then they have to put effort for this. இன்னைக்குமா ரெடிமேட் இல்ல. They must not have any இங்க ready-made. வசனம் சொல்லுது பக்கத்து வீட்ல வாங்கினது இல்ல. It says not from your neighbors. உங்க வாசஸ்தலம், It says from your dwelling. உங்க வீட்ல நீ செய். You need to do it in your அந்த house. அப்பத்தை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? How long will it take to do அதை that bread? கொண்டு வந்து Then bring it. முதற்பலனாய் கொண்டு வந்து. And bring it as first fruit. முதற்பலன் சொல்லும்போது When we say first fruit, பெஸ்ட் சைடு அல்லது பெஸ்ட் ஆப்ஷன், it says the best thing of you. ரெண்டாவது மூணாவது ஆப்ஷன் இல்ல. Not the second best. இதெல்லாம் கொண்டு வந்து And bring the first. 18வது வசனம் சொல்லுது, And verse 18 says, இதோட கூட along with this, ஒரு 7 ஆட்டுக்குட்டிகள், it says 7 lambs, ஒரு காளை, and then a young bull, 2 ஆட்டுக்கடாக்கள், and then 2 rams. இதெல்லாம் கொண்டு வந்து And to bring all of these, சுகந்த வாசனையான தகன பலி, போஜன பலி, பான பலியாய் நீ செலுத்தணும். they have to be
is given to the Lord as burnt offering, grain offering, and drink offering. இதெல்லாம் நீ செய்ய வேண்டும். You need to do all of these. இந்த பலிகளை எல்லாம் நீ செலுத்திட்டு After you have done all these offerings, இப்படி நீ 50 நாளும் நிறைவேற்ற வேண்டும். you need to do this for the 50 days. இதை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது When the researchers say இது about this, யூதர்களுடைய பழக்கமா, they say it's a habit of யூதர்கள் Jews. ரொம்ப கரிசனையோடு செய்கிற காரியம். This is something they observed with concern and care. இது எப்படி செய்வார்கள் என்றா, How they do that is, இதெல்லாம் உண்டாக்கி கொண்டு வந்து they would bring all of these things. தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக வந்து, They'd come before the presence of God பரிசுத்தமான தேவனுடைய சமூகத்துல நான் வந்திருக்கிறேன், and they say, I've come before the இது holy God. முதலாவது நாள். And this is the first day. அடுத்த நாள் போவாங்க, The next day they would அவருடைய go. கவனம் எல்லாம் அடுத்த நாள். And then அப்பத்தை சுடணும், they need to bake the bread. 2 அப்பத்தை சுடணும், 2 breads. பரிசுத்தமா இருக்கணும். And they need to be holy. மீண்டுமாய் தேவனுடைய பாதத்திற்கு வருகிறார்கள். Again they come to the presence of God பரிசுத்தமான தேவனுடைய சமூகத்திலே. before the holy இது God. 2வது நாள். And they say it's the இது second day 3வது நாள். and the third day இது 10வது நாள் and the 10th day அல்லது இது 20வது நாள் என்று சொல்லி and then the 20th day. இவர்கள் என்ன செய்யணுமா, ஒவ்வொரு நாளையும் அவர்கள் என்ன வேண்டும், Every day they need to count. ஒவ்வொரு நாளையும் அவர்கள் என்ன They வேண்டும். count every day. அவர்கள் ஒவ்வொரு நாள்ல ஒரு நாள் கூட என்ன செய்ய முடியாது, மிஸ் பண்ண முடியாது. They cannot miss even one day. அதத்தான் இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. That is what it says here. 50 நாள் இதை செய்யும் போது If they do this for the 50 days, அதுதான் அவர்களுக்கு முதற் பலிகளின் அல்லது முதற் கனிகளின் பண்டிகை. that is the feast of the first fruits. அவர்களே என்ன வேண்டும், They need to count. அவர்கள் சொல்ல வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்துல. They need to say it in the presence of the Lord. 1 2 3 என்று சொல்லி ஒரு நாளும் தவறாம நீங்க வர வேண்டும். And they used to come before the Lord every single day. பாருங்க, இப்படி செய்கின்ற பொழுது When they do that, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். the Lord is blessing them. ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதமான அநேக நன்மையான காரியங்களை சொல்லுகிறார். And the Lord is proclaiming so many blessings on them. அவர்களுக்கு என்று இஸ்ரவேல் ஜனங்களை என் தேவனாகிய கர்த்தர் வழி நடத்துகிறார். And the Lord God is leading the people ஆனா of இதுல Israel. சொல்லப்பட்டு இருக்கிற முக்கியமானது, But the main thing here is, இந்த 50 நாளை யார் வர முடியும் தெரியுமா? do you know who can come this 50 days? யாரால வர முடியும் தெரியுமா? Who can keep it? 50 நாளும் வரணும்னா All the 50 days, ஒரு வாஞ்சை. they need to have a யார் அந்த eagerness. சமூகத்திற்கு வரணும்னு வாஞ்சிக்கிறார்களோ Only those who are eager to do it, அந்த வாஞ்சை நிமித்தமாய் வருவார்கள். only with that passion they can come before God. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க காத்திருங்கன்னு சொல்லும்போது The Lord is saying you need to wait. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அனுபவம் தான் அங்க ஞாபகத்துல வந்திருக்கும். They must have remembered this experience. ஏன்னா சீஷர்களுக்கு சொல்லுகிறார், He says this to his நீங்க disciples. நாள் வரும் வரைக்கும் காத்திருங்கன்னு சொல்லும்போது Tells them to wait until that day comes. பெந்தெகோஸ்தே பண்டிகை வர ஆரம்பிக்கிறது. And it is the day of the Pentecost. இயேசுவானவர் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். And Jesus is asking them to wait. பரிசுத்த ஆவியானவருக்காய் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். He's asking them to wait for the Holy பாருங்க, Spirit. நீங்களும் நானும் You and I, ஆவியானவருக்காய் காத்திருப்போம் என்றால் if we wait for the Holy ஒன்றே Spirit, ஒன்றுதான் செய்ய we முடியும். can do only one என் thing. இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை, The eagerness in my என் heart, இருதயத்தில் இருக்கிற ஆழமான ஒரு வாஞ்சை. the deep desires of my heart. என்ன அப்பத்தை ஆண்டவர் செய்ய சொல்லல, The Lord has not asked me to do இன்றைய நல்ல bread, ஆட்டுக்குட்டியை கொண்டு வர சொல்லல. neither has He asked for a என் ram, உள்ளத்துல ஒரு வாஞ்சை இருக்கிறது. but I have a deep desire ஆவியானவர் முழுவதுமாய் நிரப்ப வேண்டும். for the Holy Spirit to fully cover me, ஆவியானவர் முழுவதுமாய் நிரப்ப to வேண்டும். receive the fullness of the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதே When we receive the Lord நம்ம Jesus, பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். உண்மைதான். we receive the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதே When we believe the Lord பரிசுத்த Jesus, ஆவியானவர் எனக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறார். and the Holy Spirit starts to work in ஆனால் me. அதற்கு பிறகு But after that, பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலுக்காக நான் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் whenever I pray for the fullness of the Holy ஆவியானவர் என்னை Spirit, மீண்டும் மீண்டுமாய் நிரப்பிக் கொண்டே He இருக்கிறார். keeps filling me. ஆனா அதுக்கு ஒரு வாஞ்சை வேணும். But we need to have a deep desire. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் மேல எனக்கு ஒரு வாஞ்சை வேணும். I need to have a deep desire for the Holy எனக்கு Spirit. அநேக பிரச்சனை என்னன்னா, Now the problem nowadays is, ஊழியம் செய்தாதானே இந்த ஆவியானவருக்காக ஜெபம் பண்ணணும். whenever the people minister, they pray for the Holy நான் Spirit. ஊழியம் பண்ணலையே, I'm not doing அல்ல ministry. நான் ஆராதனை நடத்தல, I'm not even leading அல்ல நான் worship. பிரசங்கம் பண்ணல, I'm not even அல்ல preaching. நான் பெருசா எந்த ஒரு காரியத்தையும் செய்யல, I'm not doing anything there. எனக்கு இன்னும் நாட்கள் வரவில்லை. My days are not here இந்த yet. ஆவியானவர் மேல வாஞ்சை இல்லாத அநேகர் இருப்பதுக்கு அநேக சூழ்நிலை இதான் காரணம். People think like this and they don't have any desire for the Holy Spirit. ஆனா என்று சொல்லுகிறேன், But today I'm telling you, ஆவியானவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். Holy Spirit is அவர் promising us. எல்லாருக்குமானவர்.
He is God for everyone. ஒருவேளை இன்னும் நான் ஆவியானவருடைய நிரப்புதலை அனுபவிக்கல, If I have not experienced the fullness of the Holy Spirit, ஆவியானவருடைய தொடுதலை நான் இன்னும் ஆரம்பிக்கல, என்ன அனுபவிக்கல, if I have not experienced His touch, ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நான் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை, if I have not received an experience for myself, அந்த ஒருவேளை எண்ணம் இருக்குமென்றா if you have the thought, வாலிபர்களுக்கு நான் கண்டிப்பாய் சொல்லுவேன், especially for the young people, நான் சாட்சியாய் சொல்லுவேன், I will share as a testimony. என்னை பாதுகாத்தது, The thing that protected me, என் ஜீவனை குறித்து நான் சொல்லவில்லை, not about my life, இன்னைக்கு வரைக்கும் என்னை பாதுகாத்து இருக்கிறது but my only protection அந்த till today ஆவியானவருடைய அபிஷேகம் தான். is the anointing of the Holy Spirit. நிறைய நேரத்துல நான் யோசிப்பேன், Many times I used to think இப்படி நடந்திருக்கலாமே, this could have happened like this. ஒருவேளை இது நடந்திருந்தா If this has happened, நான் எனக்கு வேற ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். something else would have followed. ஆவியானவர் அநேக சூழ்நிலைகளை தடுத்து பாதுகாத்தார். But in many times Holy Spirit stopped us in circumstances and protected அநேக me. சூழ்நிலைகளை விழுந்து போயிருந்தேன், Many times I had fallen, ஆவியானவர் என்னை தூக்கி எடுத்து பாதுகாத்தார். but He raised me up from those situations. நான் இன்னும் ஆவியானவரை நம்பியே இருக்கிறேன். I still live depending on the Holy Spirit. என்னிடத்துல பலகீனங்கள் உண்டு, I have weaknesses of my own பிரச்சனைகள் உண்டு, and problems, ஆனால் ஆவியானவர் என் கரத்தை but பிடித்திருக்கிறார். the Holy Spirit is holding my hand. ஒருவேளை இந்த இவ்வளவு நாள் வாழ்க்கையினுடைய அனுபவத்துல But in the whole experience so உனக்கு far, எது திரும்ப வேணும்னு கேட்டா if they ask me what do you want நான் again, நிச்சயமாய் சொல்லுவேன், I will definitely ஆண்டவரே, say, நான் முதல் தடவை நீங்க ஆவியானவருடைய தொடுதலினால் நிரப்புனீங்க, அந்த அனுபவம் எனக்கு திரும்ப வேணும். I want the same experience that happened when I was first touched by the Holy Spirit. அதுக்கு ஒரே ஒரு காரியம் வாஞ்சேதான். That is the only thing you need is to 50 desire. நாள் என்று சொல்லப்படுவது ஒரு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. 50 days spoken about here is முதல் like நாள் a sign. வருகிறேன், The first day I come, ஆவியானவரிடத்துல வருகிறேன், I come before the Holy Spirit ஆவியானவரே என்னை நிரப்பும். and I ask Holy Spirit, fill இரண்டாவது me. நாள் வருகிறேன், The second day I come ஆவியானவரே என்னை நிரப்பும். and I ask the ஒரு same. 2 நாள் விட்டுறேன், It's 2 days I leave this out அவரிடத்துல ஜெபம் பண்ண முடியல, and I couldn't pray. ஆனா உள்ளத்துல ஒரு வாஞ்சை வருகிறது. But in my heart I have ஐயோ a 2 desire. நாள் மிஸ் பண்ணிட்டேனே, Oh my God, I missed 2 days. ஐயோ ஒரு வாரத்தை மிஸ் Oh, பண்ணிட்டேனே, I missed 1 week. என் வாயில துதி வரலையே, I'm not able to praise. என்னால ஒன்னும் அர்ப்பணிக்க முடியலையே, I'm not able to surrender to God. நான் திரும்ப அவருடைய பாதத்திற்கு வருகிறேன், I'm coming back to the இப்ப presence போராடி of God. வருகிறேன், I tried my best ஆவியானவர் என்னை மீண்டுமாய் பலப்படுத்துகிறார், and the Holy Spirit will come and வார்த்தைகளை strengthen me again. கொடுக்கிறார். He gives me words. யார் மூலமாவது பேசுகிறார், He speaks to me through someone உங்க மூலம் உங்க வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். and He speaks through the word. 50 நாள் ஒரு அடையாளம் தான். 50 days is just a sign. ஒருவேளை யோசித்து பார்ப்போம் பிராக்டிகலா, Let's think practically. இப்படி நான் எத்தனை நாள் ஆவியானவருக்கு என்று வைக்க முடியும்? How many days can I wait for Him? எத்தனை நாள் நான் வாஞ்சியோட காத்திருக்க How முடியும்? many days can I wait ஒருவேளை with அதை நம்ம desire? யோசித்து பார்க்கலாம். If we think, ஆண்டவரே, நான் 2 நாள் வைக்கிறேன் ஆண்டவரே, God, I am going to keep 2 days. 2 நாள் நான் உம்மை வாஞ்சித்து தேடுவேன். For 2 days I am going to deeply பரவாயில்ல, desire ஸ்டார்ட் you. வித் 2 days. Okay, start with 2 days. அந்த 2 நாள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். We can start with the 2 days. ஆனா 4 நாட்கள் ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே. But you can also say I can start இந்த 4 days. 4 நாட்கள் நான் வாஞ்சிப்பேன் And ஆண்டவரே. for 4 days I will seek you with எனக்கு desire. வேலை இருக்கு உண்மைதான், I do have work. நான் வேலைக்கு போகிற உண்மைதான், I need to go to ஆனா work. இருதயத்துல வாஞ்சை இருக்கிறேன். But my heart is burning with ஆவியானவர் desire. உங்க சமூகத்துல நான் வருகிறேன். God, I come before your ஒருவேளை presence. 10 நாள் முடியுமா? Maybe can you do 10 days? ஒருவேளை ஒரு 15 நாள் என்னால முடியுமா? Or maybe 15 days? அல்லது ஒரு மாசம் என்னால முடியுமா? Or maybe a month? இதுல எத்தனை நாளுங்கிறது முக்கியம் இல்ல, The number of days doesn't matter. நீங்க என்ன செய்றீங்கங்கிறது முக்கியம் இல்ல, And it also doesn't matter what என் you do. இருதயத்துல என்ன வாஞ்சை இருக்கிறது. It always matters what's the desire in your நான் heart. வாஞ்சிக்கிறேனா? Am I willing? அநேக சூழ்நிலையில In many situations. ஏன் வாஞ்சை எப்படி தெரியுமா? Do you know what is my உங்க desire? வாஞ்சை எப்படி தெரியுமா? And do you know what is your desire? நல்ல அந்த அருவியில நடு பகுதியில நின்னு குளிக்கணும்னு ஆசைப்படுறோம். We want to stand in the middle of that falls. முழுவதுமா நிரப்பணும்னு ஆசைப்படுகிறோம். And it's like wanting to be கொஞ்சம் drenched with the Holy பக்கத்துல Spirit. போகிறோம். We try to start காத்து going வீசுது. near. And the wind blows. கொஞ்சம் குளிரடிக்குது. And we start feeling cold. மற்றவர்களை பார்க்கிறோம். We look at the others. மற்ற காரியங்களை We பார்க்கிறோம். look at other things. பரவாயில்ல, ஓரத்திலே நான் நின்னுட்டு போயிடுறேன். And we say, okay, let me stand in the நான் corner. இந்த ஓரத்திலே நின்னு குளிச்சு முடிச்சிடுறேன். Let me finish off from this corner. நல்ல வேகத்துல தான் ஆரம்பிக்கிறோம். We start with a deep desire. அந்த வேகம் குறைந்து விடுகிறது. But we lose that full force. நீங்க பிராக்டிகலா
In practical terms, காத்திருக்க 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 as you keep waiting, உண்மையில இளைப்பு உண்டாகும், definitely we will become கொஞ்சம் weary. சோர்வு உண்டாகும். We'll feel tired. ஆனா ஆவியானவருக்காய் காத்திருப்பது உண்மை என்றா But if you're waiting for the Holy Spirit, அநேக நாள் காத்திருந்த பிறகு even if you're waiting for so many ஒரு days, நாள் நீங்களும் நானும் பெற்றுக் கொடுக்கிறோம். one day we will receive அந்த Him. நாளில பெரிய காரியங்களை காண முடியும். On that day we will see great things. ஒவ்வொருத்தருக்கு சொல்லுகிறேன், This is for every one of எனக்கு us. நான் சொல்லுகிறேன், I'm saying for myself too. காத்திருங்க Wait, காத்திருங்க wait. காத்திருங்க. Let's wait. 2 நாளாவது காத்திருங்க, Let's wait at least for 2 days 3 நாளா பரவாயில்ல காத்திருங்க. or at least 3 days. என்னால முடிந்ததெல்லாம் நான் கொண்டு வருகிறேன் I'm ஆண்டவரே. going to bring everything I என் can. வேத வாசிப்பை கொண்டு I'm வருகிறேன். going to bring Bible ஒரு reading. சாப்டரை வாசிங்க கொண்டு வரேன். Just start with one chapter ஒரு வசனம் போதும் கொண்டு வரேன். or read just one verse. சொல்லி இருக்கிறேன், ஒரு வார்த்தை உள்ளத்துல வைத்துக் கொள்ளுங்கள், அந்த வார்த்தை கிரியை செய்யும். Just keep one word that is spoken in பாருங்க, your ஒரு heart and வார்த்தை it will நம்ம work. தியானம் பண்ணினோம். We did meditate on one word. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. We meditated, don't leave your courage for huge ஆண்டவருடைய strength. கிருபையினால நான் அநேகருக்கு சொன்னேன், I told this to many நீங்களும் சொல்லியிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். and I believe you would have also அந்த ஒரு done it. வார்த்தையோட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறேன். I'm coming for the Lord with just that one ஆண்டவரே, word. கொஞ்ச நேரம் ஆராதித்து உங்க பாதத்திற்கு வருகிறேன். God, I come before you by worshiping you for இப்படி some time. காத்திருக்க வேண்டும் என்பது உங்களுக்கும் எனக்கும் ஆப்ஷன் கிடையாது. To wait is not given to us as an option. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. It is a command that is given to சொல்லுங்க, us. இது என் மேல கொடுக்கப்பட்ட கட்டளை. It is a command given to me. கட்டளையிட்டார். If He commands, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. the Bible says, கட்டளையிட்டார். He has commanded us. பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை, அவருடைய விருப்பம் இல்ல. It is the command of the Lord that we should be filled with the Holy Spirit. கொஞ்சம் It's என்ன not His கேட்டு desire. பார்க்கலாம். Let's start asking நான் God. ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன். Let's ask ourselves, am I filled with the Holy Spirit? ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறவர்கள் Am I filled with the Holy Spirit? சபையில வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார்கள். They would make a difference in church. நீங்க பேசுகிற வார்த்தையில வித்தியாசம் There இருக்கும். would be a difference in the word you speak. நீங்க விரும்புகிற எல்லா வார்த்தையும் பேச முடியாது. You will not be able to speak everything you desire. ஒருவேளை அது பிரசங்க நேரமா இருக்கலாம், It could be during the அது உங்க preaching ஜெப நேரமா time இருக்கலாம், or your prayer அது time ஏதாவது ஒரு நேரமா or இருக்கலாம். any other time. ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது When you're filled with the Holy Spirit, நல்ல பகுத்தறிகிற டிசர்னிங் ஸ்பிரிட் ஆவியானவர் கொடுக்க ஆரம்பிப்பா. Holy Spirit will give you the spirit of discerning. நீங்க பேசுகிற வார்த்தை அநேகருக்கு ஆறுதலை உண்டு பண்ணும். The words you speak will give a comfort to people. பரிசுத்த ஆவியானவரை ஏன் நமக்கு என்று கொடுக்கிறார்? Why is God giving us the Holy Spirit? உங்களால என்னால செய்ய முடியாத, It is for us to do things வேதம் சொல்லுகிறது that we அல்லவா, can. The Bible says, ஆராய்ந்து முடியாத காரியங்களை எல்லாம் செய்கிறவர். He says He is the one who does things that cannot be fathomed. வேதம் சொல்லு, நீ அறியாததுமாம் எட்டாதுமான காரியங்களை செய்கிறவர். He is the one who does things that we cannot reach. எனக்குள்ள இருப்பார் என்றார், If He is in me, நான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன். I will be able to do such things. ஒருவேளை ஜெபத்தோட கொஞ்சம் ப்ராமிஸ் பண்ணி பாருங்க. Let's make a promise with prayer. இந்த மாதத்துல, In this month, இந்த ஜூன் மாதம் முடிகிறதுக்குள்ள before the end of this month, ஒரு நாளை நான் கொடுக்க முடியுமா? can I give 1 day ஒரு 2 நாள் நான் கொடுக்க or முடியுமா? maybe 2 days அல்ல நான் ஒரு 3 நாள் கொடுக்க முடியுமா? or 3 days? நான் பாஸ்டர் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்னாடியே ஒரு காரியத்தை சொல்லிட்டேன். Before I gave this word, I told Pastor, பாஸ்டர் ஒரு நைட்டாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். I told him, Pastor, we should do at least one என் night. மேல விழுந்த பாரத்தை அவர்கிட்ட சொல்லிட்டேன். I've transferred the burden that was given இனி to me. அவர் பாடு, பந்துஜன் பாஸ்டர் பாடு, அவங்க அம்மா பாடு, அவங்க குடும்பத்தோட பாடு. ஆனா நான் சொல்லிட்டேன், Now it is the pastor's burden. காத்திருங்க, We need to wait. காத்திருங்க. We need to wait. இரண்டாவது, The secondly, பெந்தேகோஸ்தே என்று சொல்லப்படும் போது when we say the day of Pentecost, அடுத்து ரொம்ப கஷ்டமான காரியம். there's one more difficult thing. காத்திருந்தரலாம், We can wait, ஆனா அடுத்து சொல்லுது, but it says the next one. ஒருமனப்பட்டு. We need to have oneness. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்களா, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு. முதல்ல சொன்னார் 1வது அதிகாரத்துல காத்திருங்கள்னு. In chapter 1, he said, wait. அந்த காத்திருங்கள்ங்கிற வார்த்தையிலே But in that word, wait, சொல்லப்பட்டு இருக்கிற அல்லது மறைந்திருக்கிற ரகசியம் என்னன்னா, there is something hidden inside it. நீங்க ஒருமனப்பட்டு காத்திருங்கள். It is for us to be in one accord. இப்ப இவர்கள் எல்லாரும் அடுத்த அனுபவத்திற்குள்ள கடந்து வருகிறார்கள். Now they are coming to the next experience. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது When the day of Pentecost came, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு they were all with one accord ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். in one place. அது எந்த இடம்னு சொல்லப்படல. It doesn't say which place.
place. அது யாருன்னு ரொம்ப அதிகமாய் சொல்லப்படல. It also doesn't say who and all were ஒருவேளை there. முந்தின அதிகாரம் வாசிக்கும் போது சீஷர்கள் என்று புரிந்து கொள்ளுகிறோம். When we read the previous chapter, we know it's the disciples. ஆனா ஒன்றை மாத்திரம் நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். But we need to know one thing, ஒருமனப்பட்டு. that we need to be with one accord. இவ பாருங்க, உங்க கையில 2 பச்சை மிளகாய் கொடுக்கிறேன், சாப்பிடுங்க பிரதர்னு சொன்னா சாப்பிடுவீங்களா? Let's say I give you 2 green chilies and ask you to eat. Will you சொல்லுங்க, eat? சாப்பிடுவீங்களா? இல்ல. 2 ஸ்பூன் இஞ்சி சாறு கையில கொடுக்கிறோம், சாப்பிடுவீங்களா? Maybe I give you 2 spoons of என்னால ginger சாப்பிடுவோம், ஐயா juice. சாப்பிடுவேன்னு சொல்லி கையை உயர்த்துறேன். சபை முடியும் போது 2 மிளகாய் கையில கொடுக்கிறேன். 2 மல்லி இலையை உங்க கையில கொடுக்குறான். Maybe you're given 2 coriander leaves. மல்லி இலையை சவைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. They ask you to eat it. 2 புதினா இலையை கையில கொடுக்குறாங்க. And then they give you 2 mint leaves. சாப்பிட முடியுமா? ஒருவேளை புதினா இலை கூட சாப்பிட்டலாம் நினைக்கிறேன். We can eat mint leaves easily. பச்சையா 2-3 சிக்கன் பீஸ் எடுத்து உங்க கையில கொடுக்குறான். Let's say they give you raw chicken. ரொம்ப டேஸ்டா இருக்கும் சிக்கன். And they say it would be very இது tasty. நாட்டுக்கோழி. And they say it's a country chicken. அல்லது இங்க என்ன சொல்லுங்க தெரியல, காடைக்கோழி இது. Maybe they say it's இது ரோமிங் சிக்கன், மேஞ்சிக்கிட்டு இருக்கிற கோழி, இது கூண்டு கோழி இல்ல. இந்த சிக்கன் 2 சாப்பிடுங்கன்னு சொல்றேன். and they ask you to eat that chicken. மிளகாவை சாப்பிட முடியாது, We cannot eat chili. மல்லி இலையை சாப்பிட முடியாது, We cannot eat coriander leaves. புதினா இலையை தனியா சாப்பிட முடியாது. We cannot eat mint ஆனா alone. எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல போட்டு But if we put all of these things கொஞ்சம் together நெய்யை போட்டு and add a little bit of ghee கொஞ்சம் சிக்கனையும் போட்டு, and also some chicken, நான் வரிசையை மாத்தி சொல்றேன், கடைசியில் அது பிரியாணியா வரும்போது but at the end when we make a biryani using it, எப்படி இருக்கும் அது? how wonderful will it இன்னைக்கு be? மிளகாவா இருக்கிறோம். Let it be chili. அப்படியே திரும்பி பாருங்களேன், ஒரு சிலர் மிளகாவா என்ன செய்றோம் இருக்கிறோம். Some of us are like chili. இல்ல, உண்மையில தான் மிளகாவா இருக்கிறோம். We could be like a chili. தனியா இருந்தா ஒருவேளை ரொம்ப பிரயோஜனம் இல்லை. If we are alone, maybe we are not that useful. புதினாவா இருக்கிறோம். We could be like mint. ஆனா ஒரு சிக்கனை போல இருக்கிறோம். Some of us could be like chicken. ஆவியானவருடைய சமூகத்துல ஒருமனப்படும் போது, When we gather in the presence of the அந்த Holy Spirit with one accord, ஒருமனப்பாட்டில தான் the best essence வெளிப்பட ஆரம்பிக்கிறது. only in that union the best essence of us is revealed. நல்ல கவனித்து அதுல தான் வருகிறது ஒருமனப்பாட்டின் ஆவியானவர். When we stay in one accord with the Holy Spirit. தேற்றரவாளன் என்ற பெயர் உண்டு. There is also a word called comforter for the Holy Spirit. இன்னொரு வார்த்தை முக்கியமானது. And there's another one that's very important. ஒருமனப்பாட்டின் ஆவியானவர். The Holy Spirit of union. 1-2 பேர் நீங்க எங்க ஜெபம் பண்றீங்களோ அங்க நான் வருவேன்னு சொன்னார். He says where 1 or 2 are gathered together in my name, I'll be there in their midst. இந்த ஒருமனப்பாடு சபைக்கு ரொம்ப முக்கியம். This unity is very important for the church. அந்த ஒருமனப்பாடு இல்லாம பெந்தேகோஸ்தே அனுபவம் கிடையவே கிடையாது. There is no Pentecostal experience without this. பாருங்க, அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். When they were in one accord in one place. ஆனா இதுக்கு முன்னாடி பார்க்கின்ற பொழுதெல்லாம் Let's say in the previous experiences, அவர்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்தது. they had a lot of problems. சீஷர்கள்ல யார் பெரியவன்? They had a question of who is the greatest among யார் them. இயேசுவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருப்பது? Who is going to sit next to Jesus? ஒருவேளை யார் பணப்பையை வைத்திருப்பது? Who is going to have the money purse? நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. They had a lot of difference of opinions. நிறைய ஹைரார்கி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது. They had a lot of hierarchical questions. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல. They didn't like each other. ஆனா ஒரு நாள் வரும்போது But when one day came, அவர்கள் ஒருமனப்பட ஆரம்பித்தார்கள். they started to gather in one அதான் நம்ம accord. பழைய ஏற்பாட்டில் நம்ம அதை வாசிக்க முடிகிறது. That's what we read in the Old Testament பழைய also. ஏற்பாட்டில் நீங்க அந்த ஒருமனப்பாட்டின் அனுபவத்தை நீங்களும் நானும் வாசிக்க முடியும். When we read about this one accord இதே in the Old லேவியராகத்தை Testament, நீங்க எடுத்து நீங்க வாசிக்கின்ற பொழுது when we go to the book of Leviticus again, அவர்கள் தேவனுடைய சமூகத்துல வருகிறார்கள். they come before the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துல வருகிறார்கள். Before the presence of God. அவர்கள் உள்ள வந்து எல்லா பலிகளை செலுத்துகிறார்கள். Once they are in and they make their offerings. பாருங்க 21வது வசனத்தை கவனித்து பாருங்க. Let's look at verse 21. அந்த முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. And the first verse. இந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். And you shall proclaim on the same day that this is the holy convocation to you. இப்போ இதுல ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. One thing we should understand. இது எங்க ஆரம்பமானது? Where did it begin? சொல்லுங்களேன், இப்போ நீங்க சொல்லணும் கரெக்டான. Now you should எங்க say. ஆரம்பமானது? Where did it start? இல்ல, நம்ம பேசணும் உங்க வீட்ல ஆரம்பமானது. It started in your house. ஏன் வாசஸ்தலத்துல செய்யப்பட வேண்டும்? It needs to be done in my dwelling. பக்கத்துல வாங்கிராதீங்க.
Don't borrow from your உங்க next door. வீட்ல நீங்க செய்யணும். Do it in your இப்ப house. பாருங்க உங்க வீட்ல இருந்து நீங்க கொண்டு வருகிறது The things that you bring from your house பக்கத்து வீட்ல இருந்து ஒருத்தர் கொண்டு வருகிறார். and something else is from the இன்னொரு neighbor. பிரதர் அவங்க வீட்ல இருந்து கொண்டு வருகிறார். There's something else from the other இன்னொரு பிரதர் அவங்க சிஸ்டர் வீட்ல இருந்து கொண்டு வர்றாங்க. and someone else brings something 50 more. வீட்ல இருந்து 50 விதமான காரியங்கள் வருது. Let's say there are 50 different things from ஆனா 50 இங்க different houses. 21 சொல்லப்படுகிறது But verse 21 here says, இந்த நாள் and the same day, உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். it is the holy convocation to you. ஹalleluya. Hallelujah. பாருங்க நீங்க ஒவ்வொரு வீட்ல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். We have all come from different houses, ஒவ்வொரு திசையில இருந்து வந்திருக்கிறோம். from different directions. எங்க நம்ம வந்திருக்கும்போது But when we are here together, ஏன் சோர்வை நான் கொண்டு வந்திருக்கிறேன், I could have brought my ஏன் weariness, பிரச்சனையை நான் கொண்டு வந்திருக்கிறேன், or I could have brought my problems. அதே போல என் சந்தோஷத்தை நான் கொண்டு The வந்திருக்கிறேன், same way I could have also brought my அல்லது happiness. எனக்குள்ள இருக்கிற கேள்விகளை நான் கொண்டு I வந்திருக்கிறேன், have brought my questions here. ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறேன். I've brought them to the presence of ஆண்டவர் God. சொல்லுகிறார், And God is இது saying, சபை நாள், this is the day of இதுதான் சபை. convocation. This is the church. இதுதான் சபைக்குரிய ரகசியம். This is the secret of the church. சபைன்னு சொன்னா When we say அங்க church, டிஃபரன்சஸ் இருக்கணும், there would be differences. பலவிதமான அனுபவங்கள் இருக்கணும், There could be different experiences. பலவிதமான பாஷைகள் பேசுறவர்கள் இருக்கணும், There could be people with different languages. பலவிதமான நிறங்கள் இருக்கணும், There could be different colors. பலவிதமான டேஸ்ட் இருக்கணும். There could be people with ஆனா different tastes. எல்லா டிஃபரன்ஸுக்கு மேல But above all differences, ஒரு மனப்பாடு இருக்க வேண்டும். there should be union. ஒரு மனப்பாடுன்னா When we say oneness, டிஃபரன்சஸை அழித்து விடுவது ஒரு மனப்பாடு இல்ல, it does not mean that we remove the அந்த differences, டிஃபரன்சஸை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு மனப்பாடு. but for us to accept those differences. இன்றைக்கு அந்த ஒரு மனப்பாடு எனக்குள்ள இருக்கிறதா? Today, do I have that oneness in my heart? முந்தின காரியம் தனிப்பட்ட கேள்வி. So the last thing was a உங்களால individual காத்திருக்க question. முடியுமா? Can you wait? Can you wait for one day அல்ல in this ஒரு month of 2 நாள் June? காத்திருக்க முடியுமா? Or can you do it like for 2 days? சபையாக ஒரு மனப்பட முடியுமா? Can we be in oneness as a ஒரு church? மனப்பாடு வரும்போது When this oneness comes, பெந்தேகோஸ்தே அனுபவம். we will receive the experience. மூன்றாவதாக Thirdly, இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் எப்படி நிறைவடைகிறது என்றால் how does this happen? 32வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், Verse 32, Peter says, இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் he இருக்கிறோம். says, we are the testimonies நான் for this. சாட்சிகளாய் இருக்கிறேன், I am a testimony. நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். I am a witness for the Lord ஆவியானவர் Jesus. என்னை நிரப்புகிறார், The Holy Spirit has அந்த filled me. நிரப்புதலை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். I have received that பாருங்க, நான் fullness. நடுவுல இருக்கிற எந்த ஒரு அனுபவத்தையும் ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லவில்லை. I am not talking about any experience specifically here. அக்கினிமயமான நாவுகள், There were tongues of fire. பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறபடியே தன்னுடைய ஜனங்களை நடத்துகிறார். The Holy Spirit leads his people as he எல்லாரும் desires. ஆச்சரியப்பட்டார்கள், Everybody was surprised. இது எப்படி முடியும் என்று ஆச்சரியப்பட்டார்கள். They had a question how this is going to ஆனா end. இதுல ரொம்ப மேன்மையான ஒரு வார்த்தை என்னன்னா, But the one word that stands out is this. அப்போஸ்தல நடவடிக்கைகள் எல்லா அதிகாரத்திலும் சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான், A word that is repeated in the book of நாங்கள் Acts. சாட்சிகளாய் இருக்கிறோம். We are the witness. நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவி எனக்குள்ள இல்லாம, Without the Holy Spirit in me, ஆவியானவருடைய அனுபவம் இல்லாம without the experience of the Holy நான் Spirit, கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நிற்க I முடியாது. cannot stand as a witness என for வேற Jesus. சொல்லுகிறது, Because the Bible அவர் says சாட்சி இடுகிறவர், he is the one who shares அவர் witness. சாட்சி இடுகிறவர், He is our அவர் witness. தேற்றரவாளன் மாத்திரமல்ல, He is not just the comforter. அவர் ஒருமனப்பாட்டின் ஆவியானவர் He is மாத்திரமல்ல, not just the spirit of அவர் oneness, சாட்சி இடுகிறவர். but he is a witness. எப்படி சாட்சி இடுகிறாரா? How does he witness? அவர் எனக்குள்ளே வருகிறார், He comes inside me என்னை முத்திரையிடுகிறார். and he seals me. எபேசியர் 1வது அதிகாரத்தின்படி, Ephesians chapter 1 says, மகனே நீ தேவனுடைய பிள்ளை, Son, you are a child of God. யாரும் உன்னை பிரித்துக் கொள்ள முடியாது. No one can separate உன்னை நான் you. பிரித்து எடுக்கிறேன், I have separated you from உன்னை கொண்டு myself. பெரிய காரியங்களை செய்வேன். I'm going to do great things out நீ of you. அநேக நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வாய். You will receive many good things. என்னிடத்திலிருந்து நன்மையான ஈவுகள் புறப்படுகிறது. Many good gifts come out of me. சகரியா தீர்க்கதரிசி 1, 2, 3 முதல் 4 அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே தியானம் பண்ணி In the இருக்கிறோம். book of Zechariah chapter 1 to 3, அந்த we have seen. அபிஷேகமான ஒலிவ எண்ணெயை என் மேல பொழிய பண்ணுகிறார். It's the anointing of the oil that flows on me. நான் பேச ஆரம்பிக்கும் போது When I start நான் speaking, சாட்சியிட ஆரம்பிக்கிறேன். I become a நான் witness. கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் I am a witness to the Lord Jesus. எனக்குள்ளிருந்து கிறிஸ்து வெளிப்பட The ஆரம்பிக்கிறார். Lord Jesus in me is revealed. அவ்வளவுதான். That பாருங்க, இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் முழுவதிலும் in the whole book of Acts, எந்த இடத்திலெல்லாம் ஆவியானவர் செயல்பட்டாரோ in whichever place the Holy Spirit moved, அந்த இடத்துல குழப்பம் வராது, in those places there was no confusion. அந்த இடத்துல பிரச்சனைகள் வராது, There would be no problems. அந்த இடத்துல மற்றவர்களுக்கு இடரல் உண்டாகாது, People will not be offended there. அந்த இடத்துல சாட்சி உண்டாகும். There would be a witness there. அந்த சாட்சியாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். And he wants us to be turned into those ஒரு witnesses.
weaknesses. சேலஞ்சா எடுத்து பாருங்க. Let's take it as a challenge. ஆவியானவருடைய நிரப்புதலுக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் When you submit to the fullness of the Holy Spirit இதோ அறியாததும் and things you have not known, உனக்கு எட்டாதுமான things you cannot reach, பெரிய காரியங்களை செய்வேன். and he will do great things out of you. இன்றைக்கு கேளுங்க ஆண்டவரே, Today let us ask இந்த God, பெந்தெகோஸ்தே அனுபவம் God, this experience of நான் Pentecostal day, அனுபவிக்கணும். I need to experience it. நான் என்னுடைய விசுவாசத்துல சொல்லுகிறேன். I'm saying this in my faith. இந்த நடுவுல அநேக அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. There are a lot of other experiences அந்த spoken about in the அனுபவத்தை middle. நீங்களும் தனிப்பட்ட முறையில உணர்ந்து பார்க்க முடியும். It is possible for you to experience it. பலத்த சத்தத்தை கேட்க முடியும். You can hear that loud shout. ஒருவேளை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, If you believe it or not, நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். but I say it with faith. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு சொல்லுகிறேன். With the fullness of the Holy Spirit, I முழங்கால் say. படிட்டு ஜெபிக்கிற நேரங்களில் When you kneel down and pray, அவருடைய ஆவிக்காக பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலுக்காக நீங்க ஜெபிக்கிற வேளையில when you pray for the filling of the Holy பலத்த Spirit, சத்தத்தை நீங்க கேட்க முடியும். you will hear the loud sound. அக்கினியை நீங்கள் உணர முடியும். You can feel that உங்க fire. சரீரத்துல நீங்க உணர முடியும். You can feel it in your body. ஒருவேளை நீங்க உணர்ந்திருப்பீர்கள் என்றால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். If you've already experienced it, praise God. இல்லன்னா நான் சொல்லுவேன் கண்டிப்பா. If not, I can say அதை definitely. பெற்றுக்கொள்ள வாஞ்சியுங்க. Desire to experience it. கரங்கள் அக்கினியாய் மாறுவதை நீங்கள் உணர முடியும். You can experience a hand turning into ஒரு fire. கொழுந்து விட்டு எரிகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். You can get an experience of being filled by அது fire. வெறும் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. It wouldn't be just emotional. அது ஒரு நிமிஷத்துல கரைந்து விடுகிற அனுபவம் இல்ல. It is not something that will disappear in a minute. இதை நீங்க கண்டிப்பாக நீங்க பெற்று அனுபவிக்க முடியும். But you can experience the உங்க same. நாவுகள் அக்கினிமயமானதை காண You முடியும். can see your tongues turn into fire. ஒரே ஒரு வசனத்தை வாசித்தாலும் If you just read one ஒரு verse, பெரிய பாரம் உங்கள் இருதயத்தை தாக்குவதை நீங்க காண முடியும். you could feel a huge burden hitting your அது heart. கவலையினால வந்த பாரம் கிடையாது. It is not a burden from sorrow. சோர்வினால வந்த பாரம் It is கிடையாது. not a burden from அந்த weariness. வசனத்தின் சந்தோஷத்தினால வருகிற பாரம். It is the burden that comes out of the joy from அந்த the word. பாரம் உள்ள வந்துட்டேன்னா When that burden comes நீங்க inside you, செய்கிற ஊழியம் வித்தியாசமா the இருக்கும். ministry you do will be different. பேசுகிற வார்த்தை வித்தியாசமா Your இருக்கும். words will be different. எனக்கு அந்த காரியம் வேண்டாம் ஆண்டவரே. Lord, I need this நீங்க experience. என்ன அனுபவத்தை வாஞ்சிக்கிறீங்களோ நீங்க கேளுங்க. You can ask God whatever கர்த்தர் experience you உங்களுக்கு desire. கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். The Lord is faithful enough to give it to you. அதுக்கு ஒன்றே ஒன்றுதான். Just need to do one thing. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவதை போல என் ஆத்துமா உமக்காய் கதறு நான் வாஞ்சிக்கிறேன். Like the deer pants for the waters, my soul longs for you, Lord. எத்தனையோ வாஞ்சை இருக்கிறது. We could have so many இதையும் desires. கொஞ்சம் வாஞ்சித்து பாருங்களேன். Why not desire this அந்த வாஞ்சை also? இருக்குமென்றா If you have that desire, வித்தியாசத்தை காண முடியும்.